பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் திட்டம் 2002க்கு அப்புறம் தற்போது இப்போ தான் தமிழகம் முழுவதும் இந்த கணக்கெடுப்பு நடத்துகிறோன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் மூலம் நிறைய மாற்றங்கள் இங்கே நிகழும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் இதில் இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, இப்போ எஸ்ஐஆர் படிவத்தை நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழலாக நாங்கள் வெளி மாநிலங்கள்லையோ அல்லது வெளி ஊர்கள்லையோ நாங்கள் வசிக்கும்போது அந்த படிவம் எங்களை சேரலைங்கிற போது நாங்கள் எப்படி அதில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 6,46,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்கங்கிற கணக்கெடுப்பு இருக்குது. இதில் 6,16,00,000 பேருக்கு எஸ்ஐஆர் படிவத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 96% மேலே எஸ்ஐஆர் படிவத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. இதில் அந்த ரிலீஸ் பண்ண படிவத்தை கூட கடந்த 27ஆம் தேதிக்கு முன்பு வந்த செய்தியின் அடிப்படையில் 50% பேர் அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்ததை ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிட்டோம். அதாவது அதை வெப்சைட்டில் ஏற்றியாச்சு. இதில் எந்த தடையுமே இல்லாமல் தற்போது வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. தமிழ்நாட்டில் தீவிரமாக இது நடைபெற்று கொண்டு இருக்குது. இந்த பணியில் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஒரு 80,000க்கு மேலே அந்த அரசாங்க அலுவலர்களும் கிட்டத்தட்ட தன்னார்வலர்கள் 30,000 பேரும், அது போக பூத் லெவலில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் சேர்ந்து தான் இந்த எஸ்ஐஆர் பணி செஞ்சிட்ருக்காங்கிற தகவல் தான். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்குமா தேர்தல் ஆணையம் அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் என்ன? கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரோட எண்ணம் என்னென்னா, இப்போ இந்த பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடு திட்டம்லாம் என்னென்னா இந்த நவம்பர் 15 முடிஞ்சிருச்சு டைம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கூட ஒரு 15 நாட்கள் நீட்டிச்சு விட்டாங்க. அதுபோல் பல ஸ்கீம்களில் பார்க்கலாம் கால நீட்டிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தேர்தல் ஆணையம் கால நீட்டிப்பு தருமா அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி. ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கால நீட்டிப்பே கிடையாது. டிசம்பர் 4 எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய நிகழ்வு முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிசம்பர் 4க்கு அப்புறம் என்ன அதர் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் தேதி முதல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க டிசம்பர் 9. இதில் மேக்ஸிமம் எல்லாருடைய பேரும் வந்துடணும் அப்படின்னு நான் வந்துரும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் படிவம் கொடுத்தோமோ அவங்களோட பேரெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாருடைய பேரும் அந்த 9ஆம் தேதி வர வாக்காளர் பட்டியலில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி விடுபட்டவர்கள் வரலை அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, படிவம் மாற ஃபுல் பண்ணி சரியான ஆவணங்களை இணைச்சி புதிய வாக்காளர்களுக்காக நம்ம விண்ணப்பிக்கிறோம் இல்லையா, அதுபோல் அந்த ஆவணங்களை சப்மிட் பண்ணி என்ன பண்ணணும்னா, 1 மாத கால அளவு இருக்குது. அதாவது 1 மாத கால அளவு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா டிசம்பர் 9லேருந்து ஜனவரி 8 வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கடைசி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, உங்களுடைய பேர்களை நீங்கள் வாக்கு லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. அதனால் இதில் நோ கன்ஃபியூஷன் எனக்கு தெரிஞ்சு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஏரியாவில் பணிகள் சில மெத்தனமாக செயல்பட வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோடைய அவேர்னஸே அதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிஎல்ஓ வராமல் இருப்பாங்க, நீங்கள் கொடுத்த படிவத்தை சரியாக அவங்க கவனிக்காமல் போட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை வேலையை மந்தமாக செய்வாங்க. 3 முறை உங்கள் ஏரியாவுக்கு பிஎல்ஓ வரணுங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்க விஷயம். ஒரு முறை அதுக்கப்புறம் 2 முறை வராமல் இருக்கலாம். மேபி நான் சொல்கிறது அங்கே ஒன்று இங்கே ஒன்று எங்கோ ஒரு இடத்துல நடக்கலாம். ஏன்னா நடந்திருக்கு. எங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு 2 அதிகாரிகளுக்கு மெமோ அனுப்பியிருக்காரு அந்த கலெக்டர். அவர் தேர்தல் அதிகாரியாக இருக்கிறனால கலெக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா மெமோ அனுப்பியிருக்காரு. ஏன்னா நிலையெடுப்பு தாசில்தார் என்ன பண்ணியிருக்காருன்னா லீவை போட்டு அவர் வாட்டில் உடம்பு சரியில்லைன்னு பேசாமல் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் பணிகள் ரொம்ப தொய்வாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே மெமோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன் பணிகளை எஸ்ஐஆர் பணிகளை ரொம்ப ஸ்லோ பண்ணுறீங்கன்னு சொல்லி மெமோ கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஐஆர் பணிகள் அங்கங்கே ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த எஸ்ஐஆர் படிவத்திலே மேலே பிஎல்ஓட நம்பர் இருக்கு இல்லையா, அங்கே கான்டாக்ட் பண்ணி வரலைன்னா எப்போ வருவாங்க, என்ன விவரங்கள். ஏன்னா இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. வர டிசம்பர் 4 லாஸ்ட் டேட் முடியுது. அதனால் அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய படிவங்களை பூர்த்தி பண்ணி உடனடியாக நீங்கள் கொடுக்கணும். அது எப்படி பூர்த்தி பண்ணணும், ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம். அதை எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு
பூர்த்தி பண்ண நீங்கள் ஒரே கன்ஃபியூஸாக இருப்பீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதை பார்த்து நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். 2002 பட்டியலில் உங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான குழப்பம் கிடையாது. அந்த பட்டியலை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா அவங்கள்ட்டே ஒரு பட்டியல் இருக்கும் PLOட்ட. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2002 பட்டியலில் உங்கள் பேர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2002 உங்கள் அம்மா அப்பா பேர் யாரோட பேர் கட்டாயமாக இருந்தது. எங்கே வாக்கு போட்டாங்களோ அந்த வாக்குச்சாவடியை தேடி பார்த்தோம்னா அவங்களோட பேர் இருந்தது. அதெல்லாம் எப்படி தேடி பார்க்கணுங்கிற வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதையும் நான் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உறவுகளுக்கு அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மெத்தனமாக இருந்தால் உடனடியாக நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுலேயும் அவங்க வந்து சரிபரல பண்ணலைன்னா நீங்கள் உங்களுடைய கலெக்டர் அலுவலகத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அப்படின்னா இந்த தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வந்து புகார் கொடுப்பதற்கான நம்பர் இருக்குது. அந்த புகார் நம்பருக்கு நீங்கள் உடனடியாக தெரிவித்து என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் பணிகள் ரொம்ப தொய்வாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா கட்சி சம்மந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்க, அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, அவங்க வந்து அந்த வேலையில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த கட்சிகளாக இருக்காங்கன்னா அவங்க அந்த ஏன்னா அவங்களுக்குன்னு ஆட்கள் வந்து ஓட்டு போடுற ஆட்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களாம் விடுபட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமாக கவனத்தில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுன்னா உடனே உங்கள் ஏரியாவுக்கு வந்து என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் குறிப்பாக என்ன கேட்டிங்கன்னா, இந்த SIRோடைய எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நேற்று வந்து எங்கள் ஊரில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பட்டியல் வந்து வாச்சாங்க. அதாவது SIR படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்காதவர்களோட பட்டியல்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, PLO வந்து சொன்னாங்கன்னா அந்த பட்டியல் எடுத்து எங்கள் ஊர் என்ன செஞ்சாங்கன்னா பொதுவாக வந்து அலௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது அதில் வந்த பேர், நான் வயல்வெளி நின்று அந்த பேர்களெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க எல்லாமே 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரை விட்டு வெளியில் போனவங்க. அவங்களுக்கு அங்கேயும் வாக்குரிமை இருக்குது. அந்த அவங்க போன இடத்துல அவங்க வேறு மாநிலமோ அல்லது மாவட்டமோ அங்கே போய் வீடு வாசல் வாங்கி சொத்து சுகம் வாங்கி அவங்க கல்விக்கோ அல்லது எதுக்கோ ஒரு முக்கியத்துக்கு போனவங்க அங்கேயே செட்டில், அங்கேயே ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே போய் அங்கேயும் வாக்கு செலுத்துகிறாங்க. இங்கேயும் அவங்களுக்கு வந்து SIR படிவத்தில் பேர் வந்திருக்குது. அப்படிங்கிற போது பூர்த்தி பண்ணி கொடுக்காம இருக்கிறாங்கள. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அங்கே பூர்த்தி பண்ணி கொடுத்துருப்பாங்க, வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்குது. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, ஏதாவது ஒரு இடத்துல தான் ஓட்டு போட முடியும். இப்போ இங்கே இருக்கிற வாக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வேணும்னா அங்கே கேன்சல் பண்ணணும், இல்லைனா இங்கே கேன்சல் பண்ணணும். ஏதோ ஒன்றில் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் நீக்கி தான் ஆகணும். இப்போ இனிமேல் இந்த SIRரை வந்து மீறி என்ன செய்ய முடியாது, 2 இடத்துல வந்து வாக்கு போட முடியாது. அப்போ டபுள் என்ட்ரி வந்து நிச்சயம் கட்டாது. எனக்கு தெரிஞ்சு 30-40 பேர் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து கண்டிப்பாக வந்து SIRல நீக்கப்படுவார்கள். அப்படிங்கிற எந்த மாற்றத்தை, ஏன்னா டபுள் என்ட்ரி அதெல்லாம் அப்படிங்கிறப்போது நமக்கே தெரியுது இல்லையா. இவங்க எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டபுள் என்ட்ரி காரங்களெல்லாம் எப்போ வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சட்டமன்ற எலெக்ஷனுக்கோ நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கோ முக்கியத்துவம் கொடுத்து வர்றதில்ல, சொந்த ஊருக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படிலாம் வர்றதில்லை. எப்போ வர வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறாங்களே கிராம பகுதியில், அதாவது ஊராட்சி தலைவருக்கான தேர்தல், அப்போ தான் அந்த பட்டியலை வச்சு தேடி இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸு பிடிச்சி எல்லாரும் வேன் பிடிச்சி அவங்கள பூரா என்ன செய்வாங்கன்னா, இப்போ திருப்பூரில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆட்களை பூரா ஒன்று சேர்த்து, பெங்களூரில் இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டாந்து ஊரில் இறக்கி ஓட்டு போட வைப்பாங்க. அதுவும் சம்மந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அதற்கான பல செலவுகளை செய்து இங்கேருந்து வேனுக்கு அவரே காசு அனுப்புவார், வர்றவங்களுக்கு காசு அவரே கொடுப்பார். இந்த மாதிரி நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஓட்டு 1 ஓட்டு 5 ஓட்டு 10 ஓட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சூழ்நிலை. எப்போனா இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில், இது குறிப்பாக எங்கள் பக்கத்து ஊராட்சியில் 6 ஓட்டில் ஒருத்தர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அப்போ இந்த மாதிரி டபுள் என்ட்ரி உள்ளவர்கள் வந்து வாக்கு செலுத்தும் போது வெற்றி தோல்வி இந்த கட்டத்தை அவங்க நிர்ணயம் செய்கிறாங்க. அப்போ போலியான வாக்காளர்கள் அப்படிங்கிற கணக்கில் தானே அது வருது. அப்போ நியாயமாக வந்து போட்டி போட்டவன் இந்த போலியாக வாக்கு செலுத்தினவங்களால என்ன பேர்னாலும் தோற்று போகிற ஒரு சூழ்நிலை வருது. ஆகவே இந்த பேர்களை நீக்கப்பட்டது என்பதும் சரியான ஒன்று தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். மேபி இப்படி நம்ம பேசும்போது நீ என்னடா சங்கியா அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்லைங்க, ஒரு பொதுநலமாக ஒரு சமூக ஆர்வலராக நான் என்ன செய்கிறேன்னா, உண்மையில் நான் யோசிச்சு பார்க்குறேன். இதெல்லாம் வந்து சரியானது தான், தேவையான ஒன்று தான். 2002க்கு அப்புறம் பண்ணது இப்போ பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்னா, இறந்தவர்களோட பட்டியல் அதெல்லாம் சீரமைச்சிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். தேர்தல் ஆணையம் பண்ண தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், தேர்தல் பிரிவு அதிகாரிகள் இறந்து போனவர்களை பட்டியல் எடுத்து உடனே என்ன செய்யணும்னா பட்டியலில் கொடுத்து பேர் நீக்கணும். ஆனால் செத்து போன 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பேர்லாம் இன்னும் இருக்குது. அதில் குறிப்பாக இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நாய் பூனை படத்தை எல்லாம் நீங்கள் வேணும்னே போட்டு என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, அஜாக்கிரதையின் காரணமாக பேர் போட்டுருவீங்க. இப்போ பூனை படம் போட்டு முருகேசன் அப்படின்னு எழுதிடுவீங்க. அதனால் இது ஒரு சர்ச்சைக்குள்ளே வந்துடும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வேலை செய்யும்போது ரொம்ப கவனத்தோடு வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. பேர் விட்டு போயிருந்தா, அதாவது இந்த நவம்பர் 4க்குள்ளே நம்ம SIR படிவம் கொடுத்துடலாம், ஓகே. அப்படி இல்லைன்னா அதில் 9ஆம் தேதி வெளியிடக்கூடிய வரவு வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அடுத்து 1 மாத கால அளவு இருக்குது. அதனால்
டோன்ட் ஃபீல், யாருமே பயப்பட தேவையில்லை. சரி, இப்போ நான் எஸ்ஐஆர் படிவம் கொடுத்துட்டேங்க, என் பேர் வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னோடய அப்ளிகேஷன் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தோடைய வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு, அந்த வெப்சைட் லிங்க் வேணால் வீடியோக்களை தரேன், அதில் போய்ட்டு நீங்கள் ஃபைல் எனுமினேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது 2002 பட்டியல் வாக்காளர் பட்டியல் தேடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபைல் எனுமினேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா, அதாவது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சைன்இன் பண்ணோம், நம்ம ஐடி க்ரியேட் பண்ணி சைன்இன் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம ஓட்டர் ஐடி என்ட்ரு பண்ணும்போது நம்மளுடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கான்னு தெரியும். ஸோ முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சைன்இன் பண்ணணும். அப்போ சைன்இன் கேட்குற ஆவணத்தை எல்லாம் நீங்கள் கொடுத்து முதல்ல ஐடி க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடியோட நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து பதிவாயிருக்கா இல்லையாங்கிற விவரத்தை என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நீங்கள் அந்த முறைமையை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நவம்பர் 9 வரைவு வாக்காளர் பட்டியல் கண்டிப்பாக இணையத்தில் வெளியிடுவாங்க. அதை நம்ம எப்படி பதிவிறக்கம் செய்து பார்க்குறது கூட நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெளிவரும். எஸ்ஐஆர் இந்த காலகட்டம் முடியும் வரைக்கும், அதாவது ஃபைனல் பட்டியல் 2026 பிப்ரவரி 7 தான் ஃபைனல் பட்டியல் வரப்போகுது. அது வரைக்கும் எஸ்ஐஆர் சம்மந்தமான தகவல்களை அப்பப்போ வரும்போது நம்ம சேனலில் ஒளிபரப்பு செய்வோம் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப கவனத்தோடு இருங்க, மெத்தனமாக இருக்காதீங்க. வாக்கு செலுத்துவது தான் நம்முடைய உரிமை. அந்த உரிமையை நம்ம யாருக்காகவும் எதற்காக இழந்து போகக்கூடாது. ஆகவே சரியான ஆவணங்கள் கேட்பாங்க அப்படின்னா சரியான ஆவணங்களை கொடுத்து நம்முடைய வாக்கை நாம் உறுதி செய்து கொள்வோம். நாம் இந்திய குடிமக்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நன்றி, வணக்கம்.